பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்களை மீண்டும் சந்திப்பதிலே சந்தோஷம். எத்தனை பேர் நீங்களும் சந்தோஷமா இருக்கிறீங்க? நம்மளை சந்திப்பதற்கு கர்த்தர் வந்திருக்கிறார். ஆமென். அதுதான் இந்த தெய்வ சமூகம். பலவீனவன், தரித்திரன் தேவ சமூகத்தில் வந்துட்டானா பலமுள்ளவனாக மாறுகிறான். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஆமென். நீங்க எப்படி இருக்கீங்கன்றது முக்கியம் இல்லை. நீங்க தேவனுடைய சமூகத்தில் உங்களை வந்து நிறுத்துறீங்களா? அதுதான் முக்கியம். இந்த காலவெளியில இருதயத்தை உயர்த்தி, இயேசுவே உமது அன்பு, உமது இரக்கம், உமது வழி நடத்துதல் எவ்வளவு ஆச்சரியமாயிருக்கிறது. தகுதி இல்லாத எனக்கு தகுதிப்படுத்தி என்னை நிறுத்துறீங்களே, நன்றி அப்பா. இன்னைக்கு நான் எதிர்நோக்கிற காரியங்களில ஜெயம் எடுக்க கிருபை தாங்க, ஞானத்தை தாங்க, சுறுசுறுப்பை தாங்க, விவேகத்தை தாங்க, மனுஷ தயவை தாங்க, அபிஷேகத்தோடு கூட செயல்பட என்ன நிரப்புங்கப்பா. இயேசுவே, எனக்கு உங்களுடைய உதவி வேணும், எனக்கு உங்களுடைய வழி நடத்துதல் வேணும். என்னை அர்ப்பணிக்கிறேன். முது சித்தத்தை மாத்திரம் செய்ய கிருபை தாங்க. எல்லாரும் கேட்குறீங்களா? ஓ தேங்க்யூ ஜீசஸ். இந்த காலவெளியில் கர்த்தர் அப்படிப்பட்ட விவேக ஆசீர்வாதத்தினாலே, விவேகத்தினாலே, அவருடைய இரக்கத்தினாலே, தயவுனாலே நம்மளை நிரப்புகிறார். ஓ நன்றி, நன்றி. அநேகரை தேவனுடைய பிரசனம் தொட்டு கொண்டிருப்பதற்கு நன்றி. தேவனுடைய அனுக்கிரகம் இறங்கி கொண்டிருக்கிறது. உங்களை கர்த்தர் நிரப்புகிறார். அநேகர் நீங்கள் தேவ சமூகத்தில் வரும்பொழுது வெறுமையான பாத்திரமா இருக்கலாம், காலியான பாத்திரமா இருக்கலாம். பட் when you come to the presence of the Lord, ஆண்டவர் உங்களை நிரப்புகிறார். நிரப்புங்கப்பா. கவலை, துக்கம் முற்றுப்புள்ளி வைத்து ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தில் நிரப்புங்க. ஓ கர்த்தரே, நீர் தொடர்ந்து எங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆமென், ஆமென், ஆமென். தேவ மக்களை, விசேஷமாக இன்னைக்கு யாக்கோபு 1:12 நம்ம பார்க்க போறோம். இந்த யாக்கோபு 1:12 எப்படி வருது? சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. இதை சொன்ன உடனே நிறைய பேர், ஐயோ நான் சோதனையை தான் சகிச்சுக்கிட்டு இருக்கிறேன், என்னாலும் முடியலையே. தாவீது ஒரு இடத்துல சொல்லுவாரு, எனக்கு சிறகுகள் இருந்தா நான் பறந்து போயிடுவேன். நிறைய பேர் சொல்றீங்க, ஐயோ அதை சொல்லிதான் நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன். மக்களே, அதுக்கும் மேலானவைகளை கர்த்தர் செய்கிறார். ஒருவேளை சோதனை உங்களால தாங்க முடியல தான், அப்படியே நெருக்குது, அது ரொம்ப கடினமா இருக்கு, விவரிக்க முடியல, அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஆனா வேதம் சொல்லுது, அதை நீ சகிப்பனா உனக்கு பாக்கியம். நிறைய பேர் சொல்றாங்க, சகிக்க முடியலையே, அப்புறம் எப்படி சகிக்கிறது? எப்படி சகிக்கிறது? அந்த வசனத்தை பார்த்தோன்னா, ஆண்டவரே எப்படி சகிக்கிறதப்பா சொல்லித்தாங்க. ஆவியானவர் சொன்னாரு, என்டூரன்ஸ், பொறுமையாரு, பொறுமையா இருந்து சகி, பொறுமையாரு. அது என்ன பண்ணுது? பொறுமையா இருக்கும் போது அது கேரக்டர் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தை உண்டாகுது. பில்ட் கேரக்டர் அண்ட் ஃபெய்த். நம்முடைய கேரக்டரை கட்டுது, விசுவாசத்தை கட்டுது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க சோதனை நேரத்தில் அதை பார்த்து பயந்து புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா பின்னாடி போயிடும். ஆனா அந்த நேரத்துல ஒரு காரியத்தை செய்ய சொல்றாரு. நல்லா கவனிங்க. சோதனைனால நம்முடைய கேரக்டர் பில்ட் ஆகல, ஃபெய்த் உருவாகல. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கிடையாது.
சோதனை சகிக்கிறவன் எப்படி? நீ என்னதான் செஞ்சிரு பார்த்துரு, இல்லை, கிறிஸ்துவின் அன்பில் இருந்து என்னை பிரிக்க முடியாது. என் கர்த்தர் என்னை நடத்துவார், நான் வெற்றி எடுப்பேன். இல்லையா? எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும் சரி, நான் கர்த்தருக்கு விரோதமாக செய்ய மாட்டேன், துணிகரமாக செய்ய மாட்டேன். அதுதான் ஆமென். ட்ரஸ்ட் இன் காட், கர்த்தரை சார்ந்திருக்கிறது. அப்புறம் பாருங்க, growth in spiritual maturity. என்ன நடக்குது? இந்த பொறுமையா இருக்கும் போது கடவுளை சார்ந்திருக்கிற அனுபவம் அதிகமாக உண்டாகுது. ரெண்டாவது, ஆவிக்குரிய ஒரு மெச்சூரிட்டி, பக்குவம் உண்டாகுது, அதுல வளர்ச்சி அடைகிறோம். மூன்றாவது, a blessed என்ற அர்த்தம், அது கடவுளுடைய ஃபேவர். blessed is the man அப்படின்னு வருது பார்த்தீங்களா? அந்த ஆசீர்வாதம் எதை குறிக்குதுன்னா கடவுளுடைய ஃபேவர். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அவருடைய ஃபேவரை கொடுக்கிறாரு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்பா இயேசுவே, உமது வார்த்தைகளை இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், கொண்டாடட்டும். ஆமென். God bless you. ஆமென்.